மனம் வந்து நம்ம நினைக்க மாதிரி இல்லை, எத்தனையோ அடுக்குகள் உடையது மனம். அந்த மனதுல நீங்க என்ன வேணாலும் கற்பனை பண்ணலாம், என்ன வேணாலும் நினைக்கலாம். அவங்க இப்படி அந்த அந்த சோல் என்கிட்ட அட்டாச் ஆயிட்டோம், ஏன்னா ஏதோ ஒரு புத்தகங்களை ஏதோ படிச்சிருப்பாங்க, அட்டாச் ஆயிட்டோம்னு நினைக்க 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 அட்டாச் ஆனது மாதிரி பிஹேவியர் வர ஆரம்பிக்கும். ஆமா ஆமா, சில படங்கள்ல நம்ம பாக்குறோம். சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா சில பல பேர் நினைச்சிருப்பாங்க அது ஒரு பேய் படம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஆக்சுவலா சந்திரமுகி வந்து உடைய புத்தகத்தை பார்த்தா அப்புறம் அதை நினைச்சா சந்திரமுகியாவே ஆனா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த இடத்துல வரும். நிறைய பேர் இதை வச்சுதான் பேய் விரட்டுறது அது விரட்டுறதுங்கிற மாதிரிங்கிற அளவுலாம் போகுதுங்கிற மாதிரி எனக்குள்ள நிறைய தோணல் இருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி சொல்றீங்க? இல்லாததை எப்படி விரட்ட முடியும்? இருந்ததை விரட்ட முடியும். இல்லாததை அப்போ இல்லாததை இருப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், பிரம்மைன்னு சொல்லலாம். இல்லாததை இருப்பதாக கற்பனை செய்து கொள்கிறார் ஒருவர். அந்த ஒருவர்கிட்ட போய் நான் அதை விரட்டிட்டேன்னு இவர் சொல்றாரு இன்னொரு ஆளு. அப்ப ரெண்டுமே கற்பனை தான். இல்லாததை இருப்பதாக அவர் கற்பனை பண்றாரு. அவரு அது இருக்குன்னு நம்புறதுனால இன்னொரு ஆள் போய் நான் அந்த இருக்கதை நான் இப்ப விரட்டிடுறேன் அப்படிங்க. ரெண்டுமே கற்பனை, ரெண்டுமே பொய் தான். இது இந்த மாதிரிப்பட்ட குழப்பங்கள்ல இருந்து விடுதலை பெற்று மன தெளிவுபடுவதற்கு இந்த பயிற்சி தேவைப்படுது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ.